வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது மொக்கை கமிட்டி. நாங்கள் ஹோஸ்டிங் சாட்டர்டே ஸ்போர்ட் சாட்டர்டே இன்னைக்கு ஸ்போர்ட் ஸ்பெஷல் என்னன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சூப்பர்மேன் வரம். ஸோ அந்த வகையில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் டாப் 5 பெஸ்ட் சூப்பர்மேன் மூவிஸ் தான் இங்கே லிஸ்ட் போட்டிருக்கேன். சூப்பர்மேனுக்கு படங்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு, ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு. ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ்க்கே இந்த நிலைமையா? பட் இருந்தாலும் பர்சனல் ஃபேவரட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபேவரட் கண்டிப்பாக இருக்க மாதிரி வைக்கல காப்பிடுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபைலில் இருக்கிறது சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த லைவ் ஆக்ஷன் சூப்பர்மேன் படம்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த சன் டிவியில் டாப் 10 மூவிஸ்ன்னு போடுவாங்களே, அதில் ஹாலிவுட் டைம்ஸில் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளிப் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஏதோ ஒரு சேனலில் அந்த முழு படத்தையுமே போட்டிருக்காங்க. நான் மொத்தமாக உட்காந்து பார்த்துருக்கேன். அதுவும் முக்கியமாக அந்த சூப்பர்மேன் ஏரோப்ளேனை தத்து அப்படியே ஒரு பேஸ்பால் ஸ்டேடியத்தில் இறக்க வர பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பர் ஐக்கானிக்காக இருக்கும். ஆப்வியஸாக ஃபிசிக்ஸுங்கிறத தூக்கி குப்பையில் போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த சீக்வன்ஸ் இப்போ பார்த்தாலும் நான் அந்த பழைய காலத்துக்கே போயிடுவேன். லைக் அந்தளவுக்கு நாஸ்டாலஜி வைப்பை எனக்கு இந்த சீக்வன்ஸ் கொடுக்கும். மொத்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். பெஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது, பட் செம்ம டீசெண்டான ஒரு படம். இல்லை நம்ம பிராண்டன் ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனாக நடிச்சிருப்பாரு. பாவம் வந்து ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் CW சீரிஸ் ஆரோவர்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்டோபர் ரீவ் சூப்பர்மேனுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸாக தான் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு ஒரு சூப்பர்மேனை இறக்கியிருப்பாங்க. 5 வருஷம் சூப்பர்மேன் காணாமல் போய் பூமிக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. இந்த சமயத்தில் சூப்பர்மேனுக்கு பையனுமே பிறந்திருப்பான், லூயிஸ் லேன் வழியா. பட் அது சூப்பர்மேன் பையன் தான் தெரியாமல் வளர்த்துட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கிளார்க் கென்ட் அண்ட் சூப்பர்மேனுக்கு அந்த டிஃப்ரென்ஸை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக கிளார்க் கென்ட்டா மனுஷன் செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பாருங்க. பார்த்தாலே லைக் இவன் கண்டிப்பாக சூப்பர்மேனாக இருக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்க. பிராண்டன் ரோத்தோட அந்த சூப்பர்மேன் ஆக்டிங்கும் நல்லா இருக்கும். அந்த கன் புல்லட்டு கண்ணில் பட்டு திரிக்கிற அந்த சீக்வன்ஸில் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் நம்புறேன். சூப்பர்மேனுக்கான நிறைய ஐகானிக் சீக்வன்ஸை கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம். அந்த சூட் வந்து ஆப்வியஸாக ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த லேட்டெக்ஸ் சூட் தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பெருசாக பிடிக்காது. கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேலாக தான் இருக்கும். லெக்ஸ் லூத்தர் இந்த பக்கம் சூப்பர்மேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கிரிப்டனை டிவியை பில்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸியாக இருந்தாலும் ஸ்டில் இப்போ வரைக்குமே ஒரு ஐகானிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர்மேனாக பிராண்டன் ரோத் இருக்காரு. எனக்கு அந்த ஏர்பிளேன் சீக்வன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஒரு காரணத்தினாலேயே இதை நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். நம்பர் 4ல் கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் நடித்த 4 படங்களுமே போட்டுடலாம். சூப்பர்மேன் 1, 2, 3, 4. அந்த 4 படங்களுமே இப்போ வர சூப்பர்மேன் படங்களுக்கும் ப்ளூ பிரிண்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்தோட தீமை தான் இப்போ வர ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் படத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஐக்கானிக்கான படங்கள்னு. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாம் ரெமி, டோபி மேகர் அந்த ஸ்பைடர்மேன் 1, 2, 3 இருக்குல்ல, அந்த படத்தோட கதையும் சூப்பர்மேன் 1, 2, 3 கதையும் பர்ஃபெக்டாக சிமிலராக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ எந்த அளவுக்கு இந்த சூப்பர் ஹீரோ ஜானருக்கு இது இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சின்ன பசங்க மட்டும் தான் சூப்பர் ஹீரோ படங்கள் பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக மாற்றணும் ஒரு படம். சூப்பர்மேன் லவ் இன்ட்ரெஸ்ட், சூப்பர்மேன் வளர்ந்த விதம், அவருடைய ஆரிஜின், பவர்ஸ், வீக்னஸ் அண்ட் மிக முக்கியமாக கிளார்க் கென்ட் அண்ட் சூப்பர்மேனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெளிவாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர்ட்ரே பண்ண படங்கள். இதை நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது 4 படங்களில். ஆனால் என்ன, இப்போ நீங்கள் உட்காந்து அதை ரீவாச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும், ஸ்லோவாகவும் போகும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே வேறு, அப்போ இருக்க ஸ்க்ரீன் பிளே கம்ப்ளீட்டாக வேறு. பட் அந்த காலத்துக்கு இருக்க அந்த டெக்னாலஜி வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில VFXலாம் புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு படத்தில் இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா பூமியவே ரிவர்ஸ் பண்ணி டைமை ரிவர்ஸில் கொண்டு போய் வச்சிருப்பாரு. ஐ மீன் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் யாரால வந்துச்சு டைம் ட்ராவல் பண்ண முடியும். அதை கொஞ்சம் வேறு ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். செகண்ட் படத்தில் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத ஒரு சூப்பர்மேன் பவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கிஸ் அடித்தா மெமரி லாஸ் ஆகிடுமா, இது என்னடா புதுசாக இருக்குது. அந்த 4 படங்களையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புது பவர் சூப்பர்மேனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க. ஹார்ட் அண்ட் சோலை போட்டு தான் அந்த படத்தை எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த தீம் மியூசிக்குக்காகவே இதை நம்ம 1 பொசிஷனில் போடலாம். ஆனால் அந்த படத்துக்கான ரீவாச்சபிள் எபிலிட்டி கம்மி. இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா அந்த 4 படங்களில் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சூப்பர்மேன் 2 தான் நம்புறேன். சூப்பர்மேனுக்கு இந்த மாதிரி பவர் போயிடும். ஐ மீன் அவர் பவரை தியாகம் பண்ணி மோட்டல் லைஃப் பண்ணணும்னு நினைப்பாரு. அப்போ ஜென்ரல் சார் அட்டாக் பண்ண இந்த உலகம் தான் முக்கியம் என்னுடைய பர்சனல் லைஃபை விட அப்படின்னு சொல்லி தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பக்கம் பவர் திரும்ப பெற்று பயங்கரமான சண்டையும் போட்டுப்பாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. லெக்ஸ் லூத்தர் வேற உள்ள குறைச்சல் கொடுத்துட்ருப்பான். நல்ல ஒரு படம். எனக்கு சூப்பர்மேன் 2 பிடிக்கும். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் 1 கூட நல்லாயிருக்கும். 3 and 4 கொஞ்சம் வேஸ்ட்டு தான். பட் ஸ்டில் டைம் கிடச்சா மறக்காம ரீவாச் பண்ணி பாருங்கள். கிறிஸ்டோபர் ரீவ்ஸோட அந்த சூப்பர்மேன் தான் இப்போ வர படங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 3ல் என்னடா டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். 13 படங்கள் ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸில் ஆரம்பிச்சு ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ்லேயே முடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. பட் அமேசிங்காக 13 படங்களும் ஒரு சூப்பரான யூனிவர்ஸ் கதையை சொல்லி முடிச்சிருப்பாங்க. டிசிஐயும் அதில் முக்கியமான ஒரு படம் தான் த டெத் ஆஃப் சூப்பர்மேன். நியூ 52 அந்த காமிக்கை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு வித்தியாசமான அனிமேஷனில் தான் இந்த படம் நகர்த்துட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்கிறேன், அல்டிமேட்டாக இருக்கும் படம். காமி புக்கில் அந்த டெத் ஆஃப் சூப்பர்மேனை விட இந்த படத்தில் சொன்ன அந்த கதை வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஜஸ்டிஸ் லீக்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்மேன் எந்த அளவுக்கு உலகத்தை காப்பாற்றுறான்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக காட்டி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பர்மேன் இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம், ஜஸ்டிஸ் லீக்கோட எந்த அளவுக்கு முக்கியமான லீடர் அவர் இருக்காரு, அவருடைய பவர்ஸை எப்படி மக்களோட நன்மைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சூப்பர்மேன் இல்லாத உலகம் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு சின்ன ஐடியாவை மனசில்
மனசில் விதைச்சிட்டு போயிருப்பாங்க. நடுவில் இந்த சூப்பர்மேன் அண்ட் லூயிஸ் லேனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பையுமே வேற லெவலில் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் டூம்ஸ்டே ஃபைட்டில் நம்ம சூப்பர்மேன் சாகும்போது அப்போ இதெல்லாம் திரும்ப யாரா பண்ண போகிறான், இந்த உலகத்தை யார் பாதுகாக்க போகிறான், சூப்பர்மேன் இல்லாத உலகம் எப்படி இருக்க போதோங்கிற ஒரு பயத்தோடய அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. எப்படி சூப்பர்மேன் சாக தான் போகிறாரு, டைட்டிலே இருக்குது டெத் ஆஃப் சூப்பர்மேன். பட் அதை எப்படி கொண்டு வர போகிறாங்க, சூப்பர்மேன் இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானவர் அப்படிங்கிறத எப்படி காமிக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த கியூரியாசிட்டிலே உட்காந்து பார்த்து ஒரு படங்க. சூப்பர்மேனோட கேரக்டரை எங்கேயுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஃபைனல் ஃபைட்டில் டூம்ஸ்டே அந்த பக்கம் சூப்பர்மேனை போட்டு பொழந்துட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ஒரு குட்டி பையன் அவங்க அம்மாவை பிரித்து அழுதுட்டு இருக்க அந்த சமயத்தில் அவனை காப்பாற்றி உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி குட்டி பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூப்பர்மேன் டூம்ஸ்டே கூட சண்டைக்கு போயிருப்பாரு. ஹீ ஸ்டில் கேர் அபவுட் எவ்ரி ஒன்ங்கிறத அவ்வளோ அழகாக இதோட வேறு எங்கேயுமே காட்டவே முடியாது. ஆனால் என்ன அனிமேஷன் மட்டும் கொஞ்சம் சாப்பியாக இருக்கும். நல்ல ஒரு காசை கொடுத்து அனிமேஷன் இன்னும் பக்காவாக எடுத்திருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே அதை சொல்லலாம். ஆனால் கதை வைஸாக எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. கடைசியில் அந்த ஒரு குச்சியில் இந்த பக்கம் சூப்பர்மேன் வந்து துப்பட்டா பறக்கும் பார்த்தீங்களா, ஐக்கானிக். சீரியஸ்லி சூப்பர்மேன் சாகும்போது நாமளே அழ ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை கொடுத்து அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு படம் லைவ் ஆக்ஷனில் வரதை நினச்சா நடக்காது போல. ஜேம்ஸ் கன்னு டெத் ஆஃப் சூப்பர்மேனை நல்லா எடுப்பா, கண்டிப்பாக எப்படியும் யூனிவர்ஸில் வரதான் போகுது, எங்கே கொடுக்க போகிறாங்கன்னு கத்துறது பார்ப்போம். ஆனால் இந்த டெத் ஆஃப் சூப்பர்மேன் ஒரு அல்டிமேட்டான படம். டைம் கிடச்சா அந்த மொத்த யூனிவர்ஸுமே செக் பண்ணி பாருங்கள். 13 படங்கள் தான் உங்களுக்கு பிடிக்கும். நம்பர் 2 மேன் ஆஃப் ஸ்டீல். ஜாக் ஸ்னைடர் தன்னுடைய ஒரு புது யூனிவர்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தையும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக எடுத்த ஒரு படங்க இது. ஹென்ரி கேவில் சூப்பர்மேன். என் மனசில் எப்போதுமே அந்த மனுஷன் தான் சூப்பர்மேன். லைக் அவருடைய ஃபிசிக்காக இருக்கட்டும், அந்த தோரணை, அந்த ஒரு லுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த சூப்பர்மேனா இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறத தெளிவாக காட்டின ஒரு படம். எனக்கு தெரிஞ்ச டேவிட் காரன்ஸ்வெட் ஒரு 50% நிரப்பிட்டாரு. பார்க்கலாம் அடுத்த படங்கள் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. மேன் ஆஃப் ஸ்டீல் ஒரு டிப்பிக்கல் சூப்பர் ஹீரோ ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதில் முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது நம்ம ஜாக் ஸ்னைடரோட அந்த ப்ரெசன்டேஷன். அந்த மனுஷன் டார்க்காக எல்லாத்தையுமே கொடுக்குறதையுமே தாண்டி ரொம்ப சினிமேட்டிக்காக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணுவாராம். அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் சூப்பர்மேனுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த சூசன் ஒன், இந்த காட் அப்படிங்கிற ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன் ஃபார்ம்ங்கிறத கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருப்பாரு. இது அடுத்து வந்து அந்த பேட்மேன் vs சூப்பர்மேன் ஜஸ்டிஸ் லீக் படத்தில் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட சூப்பர்மேனை கடவுளாகவே மாற்றிட்டாங்க. பட் இந்த மேன் ஆஃப் ஸ்டீலில் அந்த ஹியூமன் சைடையும் இந்த காட் சைடையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த சூப்பர்மேனோட அந்த ப்ரெசன்ஸே அல்டிமேட்டாக இருக்கும். கிளார்க் கென்ட்டுக்கு பெரிய ரோலுங்கிறது இருக்காது. ஐ மீன் லைக் கடைசியில் தான் அவர் வந்து ஜெர்னலிஸ்ட்டாக மாறுவானா யோசிச்சு பாருங்கள். பட் அது வரைக்கும் சூப்பர்மேனாக மாறக்கூடிய அந்த தன்மை, ஜென்ரல் ஜாடுக்கும் சூப்பர்மேனுக்கும் நடக்கிற அந்த ஃபைட் எல்லாத்தையுமே அவ்வளோ இன்டென்ஸாக பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. கடைசியில் சூப்பர்மேன் சுற்றி இருக்க எல்லா பில்டிங்குமே அடித்து நொறுக்கியிருப்பார். அது மட்டும் பெருசாக பிடிக்கல. இந்த ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு செட் ஆகாது. இந்த மேன் ஆஃப் ஹோப் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய கேரக்டருக்கு டார்க் அண்ட் ப்ரூட்டியான ஒரு லுக் எனக்கு என்னமோ அந்த சமயத்தில் செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டைலிஸ்டிக்காக நல்ல அப்ரோச் மாதிரி தெரியலாம். பட் தட்ஸ் நாட் சூப்பர்மேன். இது வந்து நம்ம ஜாக் ஸ்னைடர் சூப்பர்மேன், அவ்வளோதான். காமிக் புக் சூப்பர்மேன் கிடையாது. அது மட்டும் எனக்கு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மைனஸாக தாங்க இருக்குது. பட் சூப்பர்மேனோட அந்த லுக்கு, அந்த காட் லெவல் பீங்காக காட்டணும்னு நினச்ச அந்த ஒரு தன்மை, ஸ்னைடரோட ஸ்லோ மோஷன் சினிமேட்டிக் அப்ரோச் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் அந்த சூப்பர்மேன் ஹென்ரி கேவில் லுக்குமே கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். அந்த சூட்டை சொல்கிறேன், ஜட்டியெல்லாம் வந்திருப்பாரு. ஐ மீன் இல்லை ஜட்டியை உள்ளே போட்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த சூட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் சூட் வைப்பை தான் கொடுக்கும். பட் இட்ஸ் ஓகே, இது வந்து ஸ்னைடரோட யூனிவர்ஸ் அப்படி தான் இருக்கும். அதை அப்படியே டெவலப் பண்ணியிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. பட் மேன் ஆஃப் ஸ்டீல் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஹான்ஸ் சிம்மரோட அந்த ஸ்கோர்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சீக்வன்ஸ் மனசுக்குள்ளே இருக்காது. செம்ம அல்டிமேட்டான ஒரு படம். ரொம்ப நாளாக எனக்கு இந்த படம் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்துச்சு. அதை இப்போதைக்கு ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் படம் கீழே தள்ளி இருக்கு. இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கான முக்கிய காரணம் காமிக் புக் அடாப்டேஷன். சூப்பர்மேனா இதுதான் சூப்பர்மேன் அப்படிங்கிறத தெளிவாக காட்டின ஒரு படங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே போதும், ஓ இதை தான் சூப்பர்மேனா ஹியூமனாக இருக்க ட்ரை பண்ணுறவர், காட் லெவல் பவராக இருந்தாலும் மக்களுக்காக போராடுறவர், தன்னுடைய பவரை அப்யூஸ் பண்ணாதவர், இதுதான் அவருடைய பவர்ஸ், இது அவருடைய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த படத்தோட கலர் பேலட் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம். பட் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் காமிக் டு லைஃப்ங்க. ஆல் சீசன்ஸ் ஆல் ஸ்டார் காமிக்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே லைஃப்லைக்காக பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட்டை தான் இந்த பக்கம் சூப்பர்மேனுக்கு கிரியேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. சூப்பர்மேன் பறக்கிற அந்த விதம், சூப்பர்மேன் லூயிஸ் லேனுக்கு இருக்கக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரி, கிளார்க் கென்ட் அண்ட் சூப்பர்மேனுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ், மக்களை பற்றி ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனாக செய்யக்கூடிய சில சம்பவங்கள், தனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அந்த நாயை காப்பாற்றி தீர்வுன்னு சொல்லி அவர் எடுத்த சில முடிவுகள்னு சொல்லி எல்லாமே லைக் இட் ஸ்க்ரீன்ஸ் சூப்பர்மேன். அந்த மொத்த படமுமே சூப்பர்மேன் சொல்லி ஸ்க்ரீன் பண்ணும். ஆனால் என்ன படம் முழுக்கவே இந்த பக்கம் சூப்பர்மேனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களாடா, எவன் வந்தாலும் முட்டு சந்தை வச்சு குத்துன்னு குத்தி அமைச்சிடுறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்லி எங்கேயுமே கொடுத்த மாதிரியே தெரிலங்க. ஜேம்ஸ் கன் ஒரு ஃபேன் பாயாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு கேரக்டர் ஆர்க்கு சூப்பர்மேன் கொடுத்துருக்காரு. ஒர்க் அவுட்டே ஆகலை. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த பக்கம் மிஸ்டர் டெரிஃபிக்கு அமைச்சுக்கான ரைட்டிங் போயிருக்கு. ஜேம்ஸ் கன்னு பேர் தெரியாத கேரக்டர்ஸ்க்கு தான் நல்லா கதை எழுதுறாரு. பேசாமல் நீ அதையே பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சிட்டாங்க. கடைசியில் லெக்ஸ் லூத்தர் ஒரு அமேசிங்கான ஆக்டிங். இந்த படத்தில் நிறைய மைனஸ் இருந்தாலும் இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆன எல்லா சூப்பர்மேன் படங்களுமே எனக்கு கேட்டிங்கன்னா பெஸ்ட் சூப்பர்மேன் டெபிக்ஷன்ங்கிறது இதுதான். சூப்பர்மேன் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹோப், ஸ்ட்ரென்த் அண்ட் லவ். சூப்பர்மேனா யானே தெரியாதவங்க கூட இந்த படம் பார்த்து ஒரு நல்ல ஐடியாவோட வருவாங்க. ஆனால் சூப்பர்மேன் ஃபேனாக மாறுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான்.
ஏன்னா ஹீரோயிக் மொமெண்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மி. பட் அது எல்லாத்தையுமே கழிச்சு இந்த பக்கம் சூப்பர்மேன் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன். எனக்கு காமிக் புக்ஸ் பிடிக்கிறதுனால இந்த நம்பர் 1 பொசிஷனில் போட்டிருக்கேன். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லிங்க் தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான டெலிவரி பண்ணி இருந்திருக்கேன். ஹேஃபன் கைஸ் ஓவட்டா.